Hi, hello, welcome to jollysamayaltasty. நம்ம இன்னைக்கு கேரளாவுல எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய பழம்பொரி இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழம்பொரி செய்யிறதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நேந்திரம் பழத்துல தான் பழம்பொரி செய்வாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல்ல 150 மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுல பழம்பொரி செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது கூட நம்ம அரிசி மாவு 2 ஸ்பூனும் ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் 5 ஸ்பூன் சீனியும் சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த மாவு கலக்கிறதுக்கான பொருட்கள். இப்போ நம்ம சுடுதண்ணி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி தான் இந்த மாவுக்கு கலக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு பதத்துக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி தான் இது. பஜ்ஜி கடலை மாவு போடுவோம், இந்த ஸ்வீட் மைதா மாவில் போடுறோம். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை எடுத்து நம்ம இப்போது மைதா மாவில் போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் நம்ம மைதா மாவில் போட்டு எடுக்கும்போது வழுக்கும். அதனால் ரொம்பவுமே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது வழுக்கி கீழே விழுந்துடும். அது மேலே எண்ணெய் தெரிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்து பொறுமையாக போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பழமாக போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி போட்டு கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பொரிக்கும் போது கம்மியான ஃப்ளேம் கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த பதம் வந்தோடனே பழத்தை எடுத்துருங்க. பழம்பொரியை நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் போட்டுக்கிட்டோம். நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க டீ கூட இந்த பழம்பொரி சேர்த்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு கலராக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு டைம் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு எப்படி பஜ்ஜி ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம்பொரி பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸுங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பழத்தோட லைட்டு புளிப்போட சேர்த்து இந்த பழம்பொரியை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு பதமாக இருக்கும். வீட்டில் வயசானவங்க கூட இந்த பழம்பொரி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.